பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளும் கூட உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய நாள் தியானத்திற்காக ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் ப்ராக்ரஸ். Don't be jealous of others' progress. மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை, மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பொறாமைப்படாதிருங்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பொறாமைப்படாதிருங்கள். இன்றைய நாட்கள்ல மனிதர்களாகிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு பல காரியங்களை செஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கணும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற எல்லா அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை உயர்த்துவதற்காக பல காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அட் த சேம் டைம் நம்மளோடு பயணிக்கிற, நம்ம கூட வேலை பார்க்கிற ஊழியர்கள், சக வேலை பார்க்கிற எல்லாரையும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கூட ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்போ அவங்க நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேல போகும் பொழுது அதை நம்மளால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. மற்றவர்களுடைய உயர்வை கண்டு பொறாமைப்படாது. மற்றவர்களுடைய உயர்வு உன்னை பாதிக்காத அளவு உன் மனம் பக்குவப்படட்டும். இந்த நாட்கள் அதுதான் நம்மளால செய்ய முடியல. பல நேரங்கள்ல மற்ற மனிதர்கள் உயர்வுக்கு மேல போயிட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில போயிட்டே இருக்காங்க, நெக்ஸ்ட் லெவல்ல போறாங்க, சேலரி இன்கிரிமெண்ட்ஸ், இப்படி பல விஷயங்கள் நடக்குது, அவங்க வாழ்க்கையில நிறைய ஷிஃப்ட் நடக்குது. ஆனா அதை நம்மளால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் ப்ராக்ரஸ். மற்றவர்களுடைய உயர்வை கண்டு பொறாமைப்படாத. யாரெல்லாம் அப்படி உயர்வை கண்டு பொறாமைப்படுறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை கீழே போகிறதா நம்ம பார்க்கிறோம். வேதத்துல ஒரு அழகான ஒரு உதாரணம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்ட சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். இந்த அதிகாரத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு வசனங்கள்ல, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. சவுல் தான் அந்த இடத்துல ராஜாவா இருக்கிறார். தாவீது அங்க ஒரு புதிய ஒரு மனிதனாக வர்றார், ஒரு வாலிபனாக. கோலியாத்தை ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஜனங்கள் எல்லாரும் அதை ஆடி பாடி கொண்டாடுறாங்க. சவுல் கூட கொஞ்சம் பேரை தான் கொன்னாரு, ஆனா தாவீது நிறைய பேரை கொன்னுட்டாரு அப்படின்னு. அப்போ மனிதர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் ராஜாவாகிய சவுலை என்ன பண்ணுது, பாதிக்குது. இந்த நாட்டின் ராஜாவா இருக்கிற அந்த மனிதனை மக்களுடைய வார்த்தைகள் பாதிக்கிறது. காரணம் தாவீதுடைய உயர்வு. மற்ற மனிதனுடைய உயர்வு நம்ம காதுக்கு வரும்போது நம்ம மனசு என்ன பண்ணக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. இந்த சவுலை குறித்து முன்னாடி உள்ள அதிகாரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தின பொழுது மற்ற ஜனங்கள்லாம் சொன்னாங்களாம், இவனா இஸ்ரவேலை ரட்சித்து நம்ம காப்பாற்ற போறான், இவனா இஸ்ரவேலரை காப்பாற்ற போறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அதிகாரம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனோ நம்மளை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காதுக்கு கேளாதவன் போல இருந்தான். 1 சாமுவேல் 10:27 சொல்லப்பட்டிருக்கு, அவனோ காது கேளாதவன் போல இருந்தானா. இந்த இடத்துல சவுல் தனக்கு விரோதமா வருகிற வார்த்தைகளை கேட்காம என்ன பண்றான், அதை நெக்லெக்ட் பண்றாரு. ஆனா மற்றவர்களின் உயர்வை குறித்து வருகிற வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த சவுலால தாங்கிக் கொள்ள முடியல. நம்ம என்ன பண்றோம்னா, பல நேரங்கள்ல மற்றவங்களாம் என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க. அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரே பொறாம, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரே பொறாம, என் மேல, என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் என் பிள்ளை மேல பொறாம அப்படின்னு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது நமக்குள்ள பொறாமப்படுறத நம்ம டீல் பண்றதே இல்லை, நமக்குள்ள எரிச்சல் அடைகிறத டீல் பண்றதே இல்லை. இன்றைக்கு வேதம் அழகா தெளிவா சொல்றது, மற்றவர்களுடைய உயர்வை கண்டு பொறாமைப்படாதே, மற்றவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறத பொறாமப்படாத. எப்போ நீங்க அந்த விஷயத்த டீல் பண்றீங்களோ அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், உங்க மனசு மாற ஆரம்பிக்கும். தேவன் எல்லாரையும் உயர்த்துவார். ஒருத்தரை உயர்த்திட்டு ஒருத்தரை தாழ்த்தணும் அப்படிங்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரு கடவுளை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அவர்களுக்கு உயர்வு சீக்கிரத்தில் கிடைக்கலாம், நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், பட் கிடைக்கும். அதனால ஒரு நாள் மற்றவர்களுடைய உயர்வு குறித்து பொறாமைப்படாமல் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற காரியங்களை பின்பற்றி போக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த நாளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துக்கிறேன்.